Hello friends, welcome to CookwithDhayalini channel. இன்னைக்கு நம்ம சாம்பார் செய்ய போறோம். முள்ளங்கி, கேரட், முருங்கைக்காய் இத வச்சு தான் நம்ம சாம்பார் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா நிறைய சேர்த்தோம்னா அதோட ருசி வேறு மாதிரி இருக்கும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சாம்பார் 5 பேர் சாப்பிட்லாம். 2 நேரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வெந்தயம் கருகக்கூடாதுங்க, கசப்பு வந்துடும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும் போதே வாசனையாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை அப்படியே ஒரு கிளறி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இந்த ஸ்டேஜில் நான் முள்ளங்கி சேர்த்துருக்கேன். முள்ளங்கியை எண்ணெயிலேயே வதக்குனாதான் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். எப்போவுமே முள்ளங்கி சாம்பார் செய்யும் போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற ஸ்மெல் வந்து அவ்வளோ வராது. நான் செய்கிற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் கேரட் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
கூடவே முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி ஒன்று பழமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பருப்பில் நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பட் நான் சொன்ன ஸ்டெப்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். சாம்பார் வந்து உங்களுக்கு டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அது அப்படியே ஒரு கிளறிக்கலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரையில் கிளறிக்கலாம். மிளகாத்தூள் கருகிடக்கூடாது. தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பச்சை ஸ்மெல் போனதும் ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பருப்பு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பருப்பு ஸ்மெல்லெல்லாம் போகணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கை அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க. அது அப்படியே ஒரு கிளறி விடுங்க. பருப்பு ஊற்றின பிறகு ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மனமும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு புது டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.